ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை? நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்ன தடைகள்? ஏன் நான் விரும்புகிற அளவுக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, என் பிள்ளைகள் உயர்த்தப்படலை? நிறைய பேர் ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க? மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வீடு, சுதந்திரம், சொத்து அப்படின்னு நம்ம நினைச்சிரோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதம் என்னதான் இருக்கு? மனைவிகளுக்கு குறைச்சலா? ஒரு மனைவிக்கு எத்தனையோ மனைவி. அப்புறம் பிள்ளைங்களுக்கு குறைச்சலா? இல்லை. பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க. அப்புறம் வேலைக்காரருக்கு குறைவா? இல்லை. ஆஸ்திக்கு குறைவா அல்லது மிருக ஜீவன்களுக்கு குறைவா? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் கேட்டாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை மாற்றுங்க. உலக பிரகாரமா என்னதான் இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துல ஒரு திருப்தி இல்லையே, உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லையே, இந்த ஆசீர்வாதத்தினால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று அவர் உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து, உண்மையான உம்முடைய ஆசீர்வாதத்தால் என்னை நிரப்புங்க, திருப்தியாக்குங்க என்று கேட்ட பொழுது கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென்.